நான் யார் என்று உணரும் பட்சத்தில், அல்லது ஆத்மாவே உணரும் தன்மையிலும், அல்லது ஆத்மாவாகிய நானே இறைவன் என்ற மெய்யறிவு உண்டாகும் பட்சத்தில் சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் ஆகியவைகள் நீங்கும். எப்படியெனில், மெய்யறிவு தோன்றும் பொழுது தனக்கு எதிரியான அஞ்ஞானம் ஆகிய அறியாமையை அழித்துவிடும். அந்த அறியாமையின் காரியமாகிய அந்த கரணம், அதாவது மனம், புத்தி, சித்தம் மற்றும் அகங்காரம் அப்போது அழியும். அந்த கரணத்தை தனக்கு இடமாக கொண்ட சஞ்சீத கர்மங்கள் அழிந்துவிடும். ஜீவன் எல்லா பிரார்த்த கர்மத்தை அனுபவிக்கும் பொருட்டு அங்கே அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அவனுக்கு தோன்றா. ஏனென்றால் அவன் ஜீவன் மெய்யறிவு பெற்றவனாக இருப்பதால் மீதமுள்ள பிராரத்த கர்மம்தான் ஆகாமிய கர்மமாக மாறும். இங்கு அதுவும் நடைபெறாது. ஆகவே ஜீவன் மொத்தமும் ஆகி முக்தி நிலை ஏற்பட்டு பிறவிப்பணியிலிருந்து விடுபடுகிறான். நன்றி, வணக்கம்.